வணக்கம் தமிழகமே. வீரத்திற்கும் மண்ணின் மானத்திற்கும் பெயர் போன ஒரு வீர பரம்பரையின் வரலாற்று பக்கங்களைத்தான் இன்று நாம் புரட்டப் போகிறோம். மன்னர் குலமே, மாண்புமிகு மரக்குலமே என்று போற்றப்படும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களையும் மத்திய மாவட்டங்களையும் தன் வீரத்தால் கட்டி ஆண்ட ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் வாரிசுகள்தான் இந்த முக்குலத்தோர். கள்ளர், மறவர், அகமுடையார் என்ற முப்பெரும் பிரிவுகளை தன்னுள் அடக்கி தேவர் சமூகம் என்று கம்பீரமாய் அழைக்கப்படும் இந்த வீரக்குடிகளின் சங்க காலம் முதல் சமகாலம் வரையிலான முழு வரலாற்றை உணர்ச்சி பெருக்குடன் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இது சாதாரண வரலாறு அல்ல, இரத்தமும் சதையுமா எழுதப்பட்ட வீர வரலாறு. சங்க காலத்து வேர்கள் மற்றும் மூவேந்தர் வழிமரபு. முக்குலத்தோர் என்ற சொல் சும்மா சாதாரணமாய் உருவானது அல்ல. சங்க இலக்கியங்களான புறநானூறும் அகநானூறும் இவர்களது வீரத்தை அணு அணுவாக பாடியிருக்கின்றன. பாலை நிலத்து வெம்மையிலும் முல்லை நிலத்து காடுகளிலும் ஆயுதம் ஏந்தி நின்ற பழங்குடி போர்க்குடிகள்தான் இவர்கள். இவர்களுடைய பெருமை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டை ஆண்ட மூவேந்தர்களின் நேரடி இரத்த வழித்தோன்றல்கள் நாங்கள் என்று இவர்கள் வரலாறு கூறுகிறது. சோழ நாட்டை ஆண்டு கடல் கடந்து கொடி நாட்டிய சோழர்களின் வழிவந்தவர்கள்தான் கள்ளர்கள். பாண்டி நாட்டை ஆண்டு மீன்கொடியை ஏற்றி தமிழை வளர்த்த பாண்டியர்களின் வழிவந்தவர்கள்தான் மறவர்கள். சேர மன்னர்களின் கோட்டை காவலர்களாகவும் அரச நிர்வாகிகளாகவும் படைத்தளபதிகளாகவும் விளங்கியவர்கள்தான் அகமுடையார்கள். இந்த மூன்று குலங்களும் ஒன்று சேர்ந்ததால்தான் இவர்களுக்கு முக்குலத்தோர் என்ற மகுடம் சூட்டப்பட்டது. இடைக்கால பேரரசும் பாளையக்காரர்களின் எழுச்சியும். கிபி 8ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்தின் பொற்காலம் இவர்களது கைகளில்தான் இருந்தது. தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் படைகளிலும் சரி, மதுரையை ஆண்ட பாண்டியர்களின் படைகளிலும் சரி, தளபதிகளாகவும் முதன்மை வீரர்களாகவும் நின்றவர்கள் இவர்கள்தான். கல்வெட்டுகளை பாருங்கள். தேவர், ராயர், சேதுபதி, வாண்டையார், சேர்வை, பன்றாடியார் போன்ற நூற்றுக்கணக்கான பட்டப்பெயர்கள் இவர்களது அரச அதிகாரத்தை இன்றும் பறைசாற்றுகின்றன. நாயக்கர் ஆட்சி காலத்தில் தமிழகம் 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்ட போது தென் தமிழகத்தின் பெரும்பான்மையான பாளையங்களை ஆண்டவர்கள் இந்த முக்குலத்து மன்னர்கள்தான். இராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி மன்னர்கள், சிவகங்கையை ஆண்ட மன்னர்கள், புதுக்கோட்டையை ஆண்ட தொண்டைமான் அரசர்கள் என இவர்களது ஆட்சி பரப்பு பிரம்மாண்டமானது. வெள்ளைக்காரனை உலுக்கிய விடுதலை போர். இப்போது நாம் பேசப்போவது இந்தியாவின் சுதந்திர விடியலுக்காக இந்த மண் சிந்திய இரத்தத்தை பற்றி. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை அடிமைப்படுத்த நினைத்தபோது வரி தரமாட்டோம், வட்டி தரமாட்டோம் என்று முதலில் போர்க்கொடி தூக்கிய மாவீரன் பூலித்தேவன் ஒரு மரக்குல சிங்கம். ஆங்கிலேயரின் பீரங்கி படைகளுக்கு முன்னால் தனது வாழ்வீச்சால் வெள்ளைக்காரர்களை அலறவிட்ட வீரமங்கை வேலுநாச்சியார். அவருக்கு தோள் கொடுத்து நின்ற தளபதிகள் மருது சகோதரர்கள். காளையார்கோயில் காடுகளில் நின்று இவர்கள் நடத்திய கொரில்லா போர் ஆங்கிலேய அரசை நடுங்க வைத்தது. 1801ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளியில் மருது பாண்டியர்கள் வெளியிட்ட ஜம்பு தீவு பிரகடனம் தான் இந்தியாவின் முதல் சுதந்திர பிரகடனம். நாட்டிற்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தூக்குமேடையில் பலி கொடுத்த பரம்பரை இந்த முக்குலத்து பரம்பரை. இருண்ட காலமும் குற்றப்பரம்பரை சட்ட கொடுமையும். ஆங்கிலேயர்களை எதிர்த்து தொடர்ந்து போரிட்டதால் இந்த சமூகத்தின் மீது பிரிட்டிஷ் அரசுக்கு கடுமையான கோபம் இருந்தது. தங்களுக்கு அடங்காத இந்த வீரக்குடிகளை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக 1871-இல் ஆங்கிலேய அரசு ஒரு கொடூரமான சட்டத்தை கொண்டு வந்தது. அதுதான் குற்றப்பரம்பரை சட்டம், கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட். இந்த சட்டத்தின்படி கள்ளர் மற்றும் மறவர் குலத்தை சேர்ந்த ஆண்கள் அனைவரும் பிறப்பாலேயே குற்றவாளிகளாக கருதப்பட்டனர். காவல் நிலையங்களில் கைரேகை வைக்க வேண்டும், இரவில் காவல் நிலையத்திலேயே படுக்க வேண்டும் என மனித உரிமைகள் பறிக்கப்பட்டன. ஒரு வீர பரம்பரை காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிந்து தன் அடையாளத்தை இழக்க நேரிட்ட இருண்ட காலம் அது. பசும்பொன் தேவரின் வருகையும் சமூக மறுமலர்ச்சியும். இப்படிப்பட்ட இருண்ட காலத்தில் இந்த சமூகத்தை மீட்டெடுக்க அவதரித்த ஒரு மாமனிதர்தான் தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்கள் என்று வாழ்ந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சிங்கத்தின் குரலோடு அரசியல் களத்தில் குதித்த அவர்
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் நெருங்கிய தோழராக மாறினார். நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்திற்கு இனா பல்லாயிரக்கணக்கான முக்குலத்து இளைஞர்களை அனுப்பி வைத்த பெருமை இவருக்கு உண்டு. தொடர் போராட்டங்களை நடத்தி 1947-இல் அந்த பாசிச குற்றப்பரம்பரை சட்டத்தை உடைத்தெறிந்தார். தன் வசம் இருந்த பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை தலித் மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பிரித்துக் கொடுத்து சாதி பாகுபாடுகளுக்கு எதிராகவும் நின்றார். இன்றும் தென் தமிழகத்தின் ஆன்மாவாக, மக்களின் தெய்வமாக பசும்பொன் தேவர் திருமகனார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைய முக்குலத்தோர் 21ஆம் நூற்றாண்டு. ஆங்கிலேயர்கள் இவர்களை பின்தங்கிய சமூகமாக மாற்ற முயன்றாலும் சுதந்திரத்திற்கு பிறகு கல்வி, பொருளாதாரம், அரசியல் என அனைத்து துறைகளிலும் முக்குலத்தோர் சாதித்துக் காட்டியுள்ளனர். இன்று தமிழக அரசியலை தீர்மானிக்கும் மிக முக்கிய சக்தியாக, தென் மாவட்டங்களின் அசைக்க முடியாத வாக்கு வங்கியாக இவர்கள் விளங்குகிறார்கள். ஆண்டுதோறும் அக்டோபர் 30ஆம் தேதி நடக்கும் தேவர் குரு பூஜை என்பது வெறும் விழா அல்ல, அது இந்த சமூகத்தின் ஒற்றுமையையும் தங்களது தலைவனுக்கு காட்டும் நன்றியையும் பறைசாற்றும் ஒரு மாபெரும் திருவிழா. சோழனின் வீரமும் பாண்டியனின் மானமும் சேரனின் காவலும் கொண்ட இந்த முக்குலத்தோர் வரலாறு வெறும் சண்டை சச்சரவுகள் சார்ந்தது அல்ல, அது இந்த மண்ணை காக்க, நாட்டின் சுதந்திரத்தை காக்க எழுதப்பட்ட தியாக வரலாறு. வீரமும் ஈரமும் இவர்களது இரத்தத்திலேயே உரிய பண்பாடு. இந்த மாபெரும் வீர வரலாற்றை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.